அனைவருக்கும் கியூட்டி டேஸ்டி சமையலின் அன்பான வணக்கங்கள். வீட் ஃப்ளோர் பிஸ்கெட் ரெசிபி சிம்பிளாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வீட் ஃப்ளோர் பிஸ்கெட் ரெசிபியை நீங்கள் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கெட் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட எந்த முட்டை இருக்கோ நீங்கள் அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க முட்டை ஆட் பண்ணாமலும் இந்த பிஸ்கெட் ரெசிபியை ரெடி பண்ணலாம் வீட்லேயே. முட்டையினுடைய வாசம் வராமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 சிம்பிளான பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதனால் முட்டையினுடைய ஸ்மெல்லே இந்த பிஸ்கெட்டில் வராது. முட்டை ஆட் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஃபி தூள் கெட்டியாயிருச்சு, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையும் காஃபி தூளும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரண்டியை யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணேன். நீங்கள் காஃபி தூள் ஆட் பண்ணும்போது கட்டி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் கரையும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காயை இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையினுடைய வாசம் வராது இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா காஃபி தூளும் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் முட்டையினுடைய ஸ்மெல் வரவே வராது. நீங்கள் காஃபி தூள் ஆட் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா காஃபி தூளுடைய ஃப்ளேவர் பிஸ்கெட்டில் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ண பிறகு இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. பொடிச்ச சர்க்கரை 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு பிணையும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை. ஊற வைக்காமையே இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். இதில் எக்கில் ஆட் பண்ணியிருக்கனால இதை நம்ம அப்படியே பிஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணலாம். சப்பாத்தி கல் எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி கல்லில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ண பிறகு அது மேலே கோதுமை மாவை தூவி விட்டுடலாம். தூவி விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாலாம் தேய்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப், டைமண்ட் ஷேப், இந்த மாதிரி எந்த ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் பிஸ்கெட் ரெடி பண்ணி எடுக்கும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆயிரும். அதே மாதிரி தீஞ்ச மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எல்லா பிஸ்கெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிஸ்கெட்டு சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். பிஸ்கெட்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். நீங்கள் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. ஏன்னா பிஸ்கெட்லாம் ஆயிலிருந்து எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரு சில டைம் உடையிற மாதிரி கூட இருக்கும். அதே மாதிரி கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக தேவையில்லை. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்கெட்டு ஆயிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் எக்கு சேர்த்ததே தெரியாது. அதே மாதிரி எக்கு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கூட இதை எக்கு சேர்க்காம கூட பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.